ஸ்ரீ குருபியோ நமக. ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை. தேன் நிலாவிய சிற்றம்பலவாணர் வான் நிலாவி இருக்கவும் வைப்பாரே என்பது அப்பர் பெருமானின் தேவார பாடல் 1072. இதன் விளக்கம்: ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம். ஊன் என்னும் உடலும் கண்களும் தானாக உணர்வதோ பார்ப்பதோ இல்லை. இவ்வுடலுக்குள் இருக்கும் ஆவி என்னும் உயிர் சக்தியாலேயே அவைகள் அவ்வாறு இயங்க முடிகிறது. அதேபோல் இவ்வூனுக்குள் உள்ள வாய், காதுகள், மூக்கு, மனம், புத்தி, சுவாசம் மற்றும் இன்பம் ஆகியவைகள் தாமாக பேசுவதோ, கேட்பதோ, முகர்வதோ, சிந்திப்பதோ, அறிவதோ, சுவாசிப்பதோ, இன்ப உணர்வை அனுபவிப்பதோ இல்லை. ஒவ்வொரு ஊனுக்குள் ஆவியாக இருக்கும் அந்த உயிர் சக்தியாலேயே அவைகள் அவ்வாறு இயங்க முடிகிறது. ஒருவர் தம் ஊனில் உள்ள ஆவியானது உயிர்க்கும் இவ்வாறாக வெளிப்படும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை. அந்த உயிர் சக்தியை தன் நாதனாகவே சிவமாகவே இடைவிடாது எண்ணி தியானித்து கொண்டே இருந்தால் தேன் நிலாவிய சிற்றம்பலவாணர் அத்தகையவரின் சிற்றம்பலத்தில் குடிகொண்டிருக்கும் நாதன் எவ்வாறு சிவனுக்கு தேன் அபிஷேகம் செய்யும் போது அது சிவனின் மேனி முழுவதும் பரவுகின்றதோ அவ்வாறே சிற்றம்பலத்தில் ஊறும் தேனானது அத்தகையவரின் ஊன் முழுவதும் பரவி நிலைக்க வான் நிலாவி இருக்கவும் வைப்பாரே. அத்தகையவரின் பிறவி பிணியை நீக்கி வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று மாணிக்க வாசகர் தம் திருவாசகத்தில் உரைத்தபடி வானாகி நிற்கும் அவன் தம்முடன் இரண்டர கலக்கச் செய்து நிலைநிறுத்தி வைப்பான். திருச்சிற்றம்பலம்.